வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவைகளில் பயிற்சி 2.4 11வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 10வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களின் அளவுகளின் கூடுதல் 24 மீட்டர். பெரிய மூலைவிட்டத்தின் அளவு சிறிய மூலைவிட்டத்தின் அளவை போல 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவை காண்க. ஓகேவா? இப்போ என்னன்னா ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்டின் அளவுகள் கூடுதல் 24 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, மூலைவிட்டங்கள் என்னென்னா D1 D2. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 24 நம்ம கொஷினில் சொல்லிட்டாங்க. D1 மற்றும் D2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 24 மீட்டர்னு சொல்லிட்டோம். D1 + D2 = 24 மீட்டர். ஓகே, அடுத்து பெரிய மூலைவிட்டத்தின் அளவு சிறிய மூலைவிட்டத்தை போல் 3 மடங்கு பெரிது 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ D1 எடுத்துக்குவோம். D1ங்கிறது D2ங்கிறது 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 3 மடங்கு. ஓகே, இப்போ நமக்கு D1 கிடச்சிருக்கு. இந்த D1 இந்த மேலே இருக்க ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். D1க்கு பதிலாக 3D2ன்னு போடுவோம். 3D2 = D2 = 24. ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4D2 = 24. D2 = 24/4. இதை அடித்தோம்னா 6 24. ஓகே, நமக்கு D2ஓட வேல்யூ 6 கிடச்சிருச்சு. அடுத்து இந்த D2ஓட வேல்யூ இந்த D1ல் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். D1 கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. ஓகேவா? D2ஓட வேல்யூ இதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். D2க்கு பதிலாக D1ல் D1 = 3 × Dக்கு பதிலாக எவ்வளவு 6, D2க்கு பதிலாக அதை எடுத்து போடுவோம். D1 = 3 × 18. ஓகேவா? D1 கிடச்சிருச்சு, D2 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம சாய் சதுரத்தின் பரப்பளவு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சாய் சதுரத்தின் பரப்பளவு அது ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா எழுதி நம்ம பரப்பளவு கண்டுபிடிப்போம். சாய் சதுரத்தின் பரப்பளவு ½ × D1 × D2 சதுர அலகுகள். இதில் ½ அப்படியே இருக்கும். D1ஓட வேல்யூ என்னது 18, D2ஓட வேல்யூ என்னது 6. இப்போ 2ஆல் அதை அடித்தோம்னா 9 2 18. ஓகேவா? = 9 6 பெருக்கணும்னா 54. 9 6 54. ஓகேவா? ப்ளஸ் 9 6 54 சதுர சென்டிமீட்டர். இங்கே பரப்பளவுங்கிறது ஏரியா. அப்போ ஏன்னு கொடுத்துக்குவோம். A = 54 சதுர மீட்டர். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.